ஈஸ்வரனும் சந்தித்த இடமே ராமேஸ்வரம் ஆகும். இந்தியாவில் 2 முக்கிய புண்ணிய நதிகள், ஒன்று கங்கை வடக்கே தெற்கே ராமேஸ்வரம், வடக்கே இமயமலை, தெற்கே ராமேஸ்வரம். ராமாயண காலத்தில் இலங்கைக்கு ராமர் போருக்கு செல்லும் முன்பு ஈஸ்வரனை பிரதிஷ்டை செய்து அவரை வணங்கிவிட்டு புறப்படுவார். அப்படிப்பட்ட புனித பூமி இந்த பாரத பூமி. தமிழ்நாட்டில் தென்கொடியில் அமைந்துள்ள ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் ஒரு சிவன் கோவில். சம்பந்தர், அப்பர் ஆகியோரின் பாடல் பெற்ற திருத்தலமாகும். ராமநாத சுவாமி திருக்கோவில் இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. இத்தலத்தில் ராவணனை கொன்ற பாவம் தீர ராமன் வழிபட்டார். இக்கோவிலின் மூலவர் பெயர் ராமநாத சுவாமி, அம்மன் பெயர் பர்வதவர்த்தினி. ராவணனிடமிருந்து சீதையை மீட்க ராவணனிடம் போர் புரிந்து அவனை கொன்றார் ராமர். ராவணன் பிரம்மன் ஆதலால் ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வரக்கூடாது என்பதற்காக ராவணனை கொன்ற பாவத்தினை நீக்க ராமன் மணலால் ஆன லிங்கத்தை வைத்து பிரதிஷ்டை செய்தார். எனவே ராமனே ஈஸ்வரனை வணங்கியதால் இக்கோவில் மூலவர் சிவபெருமானுக்கு ராமநாத சுவாமி என்றும் ராமேஸ்வரம் அதாவது ராம ஈஸ்வரம் என்றும் பெயர் பெற்றது. அக்னி தீர்த்தத்தில் நீராடி ராமநாதரை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி வாழ்வு வளம் பெருகும் என்பது ஹிந்து தர்ம நம்பிக்கை. இதனால் இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையினை கொண்ட ஹிந்துக்கள் ராமேஸ்வரம் வந்து புனித நீராடி செல்வார்கள். ஒரே நேரத்தில் ராமனையும் ஈஸ்வரரையும் வேண்டி செல்வார்கள். இது போன்ற கோவில்கள் இந்தியாவில் எங்கும் கிடையாது. காசி, ராமேஸ்வரம் யாத்திரை செல்வார்கள். முதலில் ராமேஸ்வரத்தில் 22 அக்னி தீர்த்தங்கள் உள்ளன. அவற்றில் நீராடி மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசி சென்று கங்கை தீர்த்தத்தில் மணலை போட்டுவிட்டு காசி விஸ்வநாதருக்கு அக்னி தீர்த்தத்தில் அபிஷேகம் செய்து காசியிலிருந்து கங்கை தீர்த்தம் எடுத்து வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். ராமநாதபுரம் மன்னன் முத்துராமலிங்க சேதுபதி கோவிலின் உலக புகழ்பெற்ற நீண்ட 3ஆம் பிரகாரத்தை அமைத்தார். 1212 தூண்களுடன் கூடிய இந்த பிரகாரம் 690 அடி நீளமும் 435 அடி அகலமும் 22.5 அடி உயரமும் கொண்டது. இங்கு கோவில் கொண்டுள்ள அம்மன் பெயர் பர்வதவர்த்தினி அம்மன். பர்வதவர்த்தினி அம்பிகை பீடத்திற்கு கீழே ஆதிசங்கரர் நிறுவிய ஸ்ரீ சக்கரம் உள்ளது. சக்தி பீடங்களில் இத்தலம் சேது பீடமாகும். அம்பிகைக்கு சித்திரை பிறப்பன்று மட்டும் சந்தன காப்பு அலங்காரம் செய்கின்றனர். அம்மன் சன்னதி பிரகாரத்தில் வீடனன் அமைத்த ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் பெருமாள் காட்சி தருகிறார். அம்பாள் சன்னதியில் அஷ்டலட்சுமி மற்றும் மேற்கு நோக்கிய சண்டிகேஸ்வரி ஆகியோர் உள்ளனர். முதல் பிரகாரத்தில் சீதை அமைத்த மணல் லிங்கத்திற்கு ராமர் பூஜை செய்யும் சன்னதி அமைந்துள்ளது. பல்லாயிரக்கணக்கான ருத்ராட்சங்கள் சேர்த்து பின்னப்பட்ட பந்தலில் நடராஜர் காட்சி தருகிறார். யோக கலையில் தேர்ச்சி பெறவும் நாகதோஷ நிவர்த்திக்காகவும் இந்த சன்னதியில் நாக வடிவில் உள்ள பதஞ்சலி முனிவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். 2 லிங்கங்களுக்கு மத்தியில் சரஸ்வதி, சங்கர நாராயணர், அர்த்தநாரீஸ்வரர், ஏகாதச ருத்ரலிங்க சன்னதிகள் அமைந்துள்ளது. கோவிலின் பிரசித்தி பெற்ற 3ஆம் பிரகாரத்தின் தற்போதைய 1212 தூண்களை கூடிய இந்த பிரகாரம் 660 அடி நீளமும் 435 அடி அகலமும் 22.5 அடி உயரமும் கொண்டது. கோவிலின் முக்கிய விழாவாக மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலயா அன்று லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வருகை தந்து தங்களது முன்னோர்களுக்கு கடலில் மூழ்கி தர்ப்பணம் கொடுப்பார்கள்.